ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய ஸ்கூல் பேக்கை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுடைய ஸ்கூல் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஜிப்பெல்லாம் அறுந்து போயிடும். இந்த கைப்பிடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி பழைய ஸ்கூல் பேக்கை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதனுடைய ஃப்ரண்ட் ஜிப் வந்து நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிசர் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஓரமாக பிடிச்சு கட் பண்ணுங்கள். அந்த உள்ளே இருக்கக்கூடிய லேயர் கட் ஆகாத மாதிரி, அதாவது ஒரு பேக் மாதிரி இருக்கு இல்லைங்களா, பேக்கெட் மாதிரி, அந்த பேக்கெட் மாதிரி இருக்கிற போர்ஷனை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த ஓரங்களில் மட்டும் தையலுக்கு வெளியே இருக்க மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, டேமேஜ் ஆகாத மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த போர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஜிப்பும் நல்லாயிருக்கு, உள்ளே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனுமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, எங்கேயுமே கிளியலை. இப்போ நம்ம ஒரு லேஸ் எடுத்துக்கலாம். அந்த லேஸை வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதனுடைய பேக் சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக ஒட்டிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல ஹேங் பண்ணி வச்சுட்டு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய இபி கார்டு, பால் கார்டு, அதுக்கப்புறம் பென்னு, பேங்க் பாஸ்புக், இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டு இந்த ஜிப்பை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம். எந்த பொருளும் மிஸ் ஆகாமல் இருக்கும். நம்ம பேங்க் பாஸ்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி எங்கேயாச்சும் வச்சுருவோம். அதே மாதிரி இபி கார்டும் எங்கேயாச்சும் வச்சுருவோம். நம்மளுக்கு தேவையானப்போ தேடும்போது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே உடஞ்சிருங்க. அப்படி உடஞ்சி போன பிறகு நம்ம தூக்கி தான் போட்டுருவோம். இந்த மாதிரி கிளிப்ஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. இதை வந்து ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த ஆணி, ஸ்ப்ரிங் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த போர்ஷனை இந்த மாதிரி ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுருங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இதில் நீங்கள் நிறைய செயின்ஸை வந்து அழகாக இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அந்த கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹூக் மாதிரி போர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இதில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஒரு கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 செயின் வரலும் நீங்கள் ஒரே நேரத்தில் ஹேங் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஹார்பிக் வந்து டாய்லெட் மட்டும்தான் க்ளீன் பண்ணுவோம். நம்ம டாய்லெட் மட்டும் இல்லாமல் வீட்டில் மற்ற பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஹார்பிக்கை யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு ஹார்பிக் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு அதில் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூடவே நம்ம துணி வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிக்விட், டிட்டர்ஜென்ட் லிக்விட் இருக்கும் இல்லைங்களா, அந்த லிக்விடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது 3த்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. கை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க, ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நம்ம டோர் மேட்லாம் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம அந்த லிக்விடில் அழகாக அந்த டோர் மேட்டை போட்டு நல்லா வந்து மூழ்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து அப்படியே வச்சு விட்டுறலாங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அழுக்குமே அந்த தண்ணியில் வந்து வந்துடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ப்ரஷ்ஷெல்லாம் போட்டு டோர் மேட்டை தேய்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் கையிலேயே இந்த மாதிரி ரப் பண்ணி எடுத்திங்கன்னா போதும், பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் லைட்டாக கையில் தான் தேய்க்கிறேன், ரொம்ப அழுத்தி கூட தேய்க்கல. லேசாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா போதும், அந்த டோர் மேட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், லைட்டாக தேய்ச்சதுக்கு எந்த அளவுக்கு அழுக்கு வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்ககிட்ட நிறைய டோர் மேட் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பொருட்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த டோர் மேட்ஸ்லாம் அந்த லிக்விடில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கையிலையோ கால்லையோ போட்டு இந்த மாதிரி ரப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு கிடச்சிருங்க.
இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ராஜி, ஜஷ்வந்த், அன்னபூரணி, கனகவல்லி, பிரதீக்ஷா, கமலி, நஸ்ரீன், தாரா நாகராஜ், சங்கரி கிருஷ்ணன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அழுக்கு வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டோர் மேட்டை வந்து நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நல்ல வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா அழுக்குமே உங்களுக்கு ரிமூவ் ஆகும். நம்ம 1 டைம் மட்டும் வாஷ் பண்ணோம் அப்படின்னா டோர்மேட்டில் இருக்கக்கூடிய அழுக்கில் பாதி அழுக்கு தாங்க போகும். மற்ற அழுக்கு எல்லாமே டோர்மேட்லேயே இருக்கும். நீங்கள் அப்படியே காய வச்சிங்க அப்படின்னா பளிச்சுன்னு இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் 2 or 3 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்மேட்ஸை தண்ணியை மாற்றி நீங்கள் ஃபில் பண்ணி அலசி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் 2 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். 3rd டைமும் வந்து வாஷ் பண்ணி எடுக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அழுக்கு வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த டோர் மேட்டை வந்து பார்க்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக வந்து ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஈரமாக தான் இருக்குது. நீங்கள் காய வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே பிரைட்டாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியும். நான் வந்து வெயில் சரியாக காயலைன்றதால அப்படியே ஈரமாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அழுக்கா டோர்மேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹார்பிக் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம மடித்து வைக்கும்பொழுது சாரீஸ் தனியாக ப்ளவுஸ் தனியாக மடித்து வைப்போம். ப்ளவுஸும் சாரியும் நம்ம தேடும்பொழுது கிடைக்கவே கிடைக்காது. நம்மளும் ஒரே இடமா இருக்கணும் அப்படின்றதுக்காக சாரியையும் ப்ளவுஸையும் ஒரே இடத்துல மடித்து வச்சாலுமே மற்ற துணிகள் எடுக்கும்பொழுது இது களைஞ்சு போயிடும். ப்ளவுஸும் மற்ற துணிகளோட மிக்ஸ் ஆகிட்டு நம்ம தேடும்பொழுது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ், இந்த ஃபோல்டிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சாரியை ஃபோல்ட் பண்ணுற மாதிரி எப்போவுமே ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஹூக்லாம் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து இன்செர்ட் பண்ணிவிடுங்க. அந்த ப்ளவுஸுக்கு உள்ளே வந்து சாரி இருக்க மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கணும். இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த கைப்பகுதிகள் இருக்கு இல்லைங்களா ப்ளவுஸில், அந்த கைப்பகுதிகளை உள்பக்கமாக வந்து மடித்து விட்டுக்கோங்க. அடுத்தது சாரியுடைய பாட்டம் வந்து டாப்பில் மேலே வர மாதிரி மடித்து விட்டுட்டு இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை பாட்டம் போர்ஷனில் இருக்கக்கூடிய மேல் லேயரில், அதாவது கீழ் லேயர் ஃபுல்லாக விட்டுட்டோன்னா ஒரே ஒரு லேயர் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாரியும் ப்ளவுஸும் தனியாக பிரிஞ்சு வரவே வராது. நம்ம எப்படி மடித்து வச்சோமோ அப்படியே இருக்குங்க 1 வருஷம் ஆனாலும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து சாரீஸ்லாம் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஸ்பேஸும் ரொம்ப சேவ் ஆகுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மலாகவே வீட்டில் சாப்பாடு செய்யும்போது இந்த மாதிரி அரிசியெல்லாம் கழுவின தண்ணியை கீழே ஊற்றிடுவோம் இல்லைங்களா. இனிமேல் நீங்கள் அரிசி வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ண அந்த தண்ணியை மட்டும் கீழே கொட்டிடுங்க. செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறீங்களா அந்த தண்ணியை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நிறைய பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பர்பஸ் மட்டும், ஒரு பயனை மட்டும் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த அரிசியை நல்லா இந்த மாதிரி கழுவிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பால் மாதிரி வெள்ளையாக வந்து அந்த தண்ணி வந்து கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த தண்ணியை தனியாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏன் தண்ணியை வந்து ஊற்றிடுறோம் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக டஸ்ட்டோ ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால தான் செகண்ட் டைம் நம்ம வாஷ் பண்ணுற தண்ணியை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த தண்ணியை நம்மளுடைய ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் டெய்லி அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அழுக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கும் பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த அரிசி கழுவின தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. டெய்லி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 வீக்லேயே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு கீழே ஊற்றக்கூடிய இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபேஸை வந்து க்ளோ ஆக்கிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சின்ன சிம்பிள் டிப்ஸ் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ நான் 1 டைம் மட்டும்தான் வாஷ் பண்ணேன். உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும். ஸோ இந்த ஹேண்டை விட அந்த ஹேண்ட் வந்து நல்லாவே பிரைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரைட்டாக உங்களுக்கு ஃபேஸ்லேயும் ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான
ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.